இத்தனை வருஷமா அந்த பிக் பாஸ் சீசன்லயே பயங்கர ஸ்கிரிப்டட் அந்த என்டர்டைன்மெண்டா அமைஞ்ச சீசன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 3 தான். கவின், லாஸ்லியா, சேரன், தர்ஷன், சாண்டி மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு முகன். ஸோ இவங்க எல்லாரும் அந்த பிக் பாஸ் அந்த சீசன் 3 இருக்குல்ல, அதுதான் பயங்கர ஸ்கிரிப்டட் அண்ட் என்டர்டைன்மெண்டா அமைஞ்சது. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரோலை கரெக்டா பண்ணுவாங்க. நீங்க அந்த சீசனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீரியல் பாக்குற ஒரு ஃபீல் இருக்கும். அப்பாவா சேரன் இருப்பாரு, அவருக்கு பொண்ணா லாஸ்லியா இருப்பாங்க. லாஸ்ட்லியாக்கு அண்ணனா தர்ஷன் இருப்பாரு, அவங்களோட லவ்வரா பாத்தீங்கன்னா கவின் இருப்பாரு. கவினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண காதல் மாதிரி சாட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இந்த ஷோ என்டர்டைன்மெண்ட்டா இருக்கணும், அந்த ஷோல அந்த சீரியல் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கணுன்றதுக்காக சாண்டி மாஸ்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கலாய்க்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஷெரின் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்கிரிப்டடா பயங்கர ஒரு என்டர்டைன்மெண்ட் சீரியஸ் மாதிரி கொண்டு போன ஒரு எபிசோடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 3 தான். அது ஆக்சுவலா உண்மையாவே நல்லாவே என்டர்டைன்மெண்டாவே கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி பயங்கர ஃபயரான ஒரு ஆக்ஷனான ஒரு சீசன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் 1 தான். ஓவியா, ஜூலி, கணேஷ் வெங்கட்ராம், ஸ்னேகன், நமிதா, காயத்ரி ரகுராம், சக்தி, பரணி, கஞ்சா கருப்பு, இந்த சீசன் 1ல வந்த இந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயராகவும் அந்த ஷோ தான் ஒரு ஃபயராகவே கொண்டு போயிருந்தாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அடிச்சிடும் அப்படின்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் பண்ணுறது அப்படின்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் பயங்கர பிரபலமாக இருந்தது. இன்னொன்று, இந்த ஷோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன்ஸி இப்போவுமே இருக்கிறாங்க. இப்போவும் பிக் பாஸ் சீசன்ல ஏதாவது ஒன்று ரீடெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா சீசன் 1ம் சீசன் 3யும் தான் இவங்க வந்துட்டு இந்த சீசன் தான் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி மக்களே திரும்பி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய சீசனா சீசன் 1ம் சீசன் 3யும் தான் அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீசன் எதுவுமே அந்த அளவுக்கு என்ன சொல்றது ஒரு ஒர்த்தா அமைஞ்சதே கிடையாது. இந்த 9th சீசன் பாத்தீங்கன்னா இவ்வளவு கேவலமா அமைஞ்சதே கிடையாது. ஹலோ மக்களே, உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். நம்ம மேப்பிஃபைல 99 ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில் இருக்க ப்ராடக்ட்டை வேற எந்த வெப்சைட்லயாவது அதை விட கம்மியான பிரைஸ்ல ₹1 கம்மியான பிரைஸ்ல காமிச்சிங்கன்னா கூட அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரப்போறோம். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வழக்கமா வாங்குற எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மையும் விட கம்மியான பிரைஸ்ல வாங்கணுமா? அப்போ உங்களுக்கான ரைட் பிளேஸ் மேப்பிஃபை தான். யுவர் எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் அட் அன்எக்ஸ்பெக்டட் பிரைஸ். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நம்ம மேப்பிஃபை ப்ராடக்ட்ஸை நீங்க mapify.com வெப்சைட் மூலமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல பிளே ஸ்டோர்ல மேப்பிஃபை ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.